நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நம. இது நம்மள உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும், சாதித்து காட்ட முடியும் என்ற எண்ணம் கொண்ட சிம்ம லக்ன சிம்ம ராசி அன்பர்களே, நண்பர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதையும் கைவிட்டுறாதீங்க. எதிர்த்து போராடுங்க. மனிதனாக பிறந்ததே ஒரு எறும்பாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் போராடுவதற்கான பிறந்தோம். மனிதனும் போராடத்தான் வேண்டும். சரி, அந்த போராட்டம் நமக்கு எந்த விதத்தில் நல்லது கொடுக்கும், நம்ம போராட்டத்திற்கு என்னென்ன செஞ்சால் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மாத பலன்கள், வருட பலன்கள் பார்த்துட்டுருக்கோம். இப்போ வித்தியாசமாக நம்ம லைஃப்பில் எப்போ சார் எனக்கு ஒரு வெடிமோட்சம் கிடைக்கும், எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், எல்லாரும் வீடு வாங்குறா, நான் எப்போ வீடு வாங்குவேன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கான் பசங்க குட்டிங்களோட, நான் எப்போ இருப்பேன், எனக்கு கிட்டத்தட்ட 32 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை, நான் என்ன பண்ணுறது, இதையெல்லாம் நமக்கு தரக்கூடிய திசை எந்த திசை? ஒவ்வொரு இதில் 3 நட்சத்திரம் வருது சார். மகம், பூரம், உத்திரம். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாலே மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதம். ஸோ மகமும் பூரமும் இருக்கக்கூடியது மேஜராக இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே ஒரு கால் தான் இதில் இருக்குது. 4 பாதத்தில் 1 பாதம் தான் சிம்ம ராசி, சிம்மத்தில் அமைகிறது. அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய கால். சூரியனுடைய காலில் என்ன சார்னா சூரிய திசை ஆரம்பம். சூரிய திசை 6 வருஷம் இருக்கும் சார். அந்த 6 வருஷத்தில் நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3 வருஷம் எடுத்துக்கலாமே. ஸோ அடுத்து வரக்கூடிய சந்திர திசை 10 வருஷம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை 7 வருஷம். ஸோ 10, 3, 13, 20 வருஷம் நமக்கு தெரியாமையே போயிடும். ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் தெரியாது, ஜாலியாக இருந்தாலும் தெரியாது, அது போகிறது தான் போயிட்டே இருக்கும் டைம். ஏன்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு ஃபாதர் மதரை போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. பசங்க ஒரு பக்கம் இழுப்பானுங்க, ஒரு பக்கம் ஜாலியாக ஓடிட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்தால் படிப்பு, இதில் 20 வருஷம் ஓடிடும். அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா 18 வருஷம் ராகு திசை. ஸோ உத்தர நட்சத்திரக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னா அதுக்கு அடுத்து வர குரு திசை தான் சார். குரு சனி கிட்டத்தட்ட 17, 3, 20 வருஷம் போய்டுறதா. ராகு திசை 18 வருஷம், 38 வருஷம், 35லேருந்து 55 வரையில் வரக்கூடியது குரு திசை. அதற்கு அடுத்து வரக்கூடியது சனி திசை. குரு திசை 20 வருஷம், 19 வருஷம், அடுத்தது சனி 17 வருஷம், அடுத்தது குரு 16 வருஷம், சனி 19, அடுத்தது புதன் 17 வருஷம். நமக்கு மெயினாக பிடிச்சிக்க வேண்டியது இந்த ராகுவும் குருவும் தான். ராகுவும் குருவும் நமக்கு மெயினாக இருக்கணும் சார். ஸோ நம்ம உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு, சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எது நம்ம பார்க்கணும்? ஃபஸ்ட்டு சூரியன் நன்னா இருக்கா. சூரியன் தான் நமக்கு பேஸு. ஏன்னா சிம்ம ராசிக்கு சூரியன் பேஸு, சிம்ம லக்னத்துக்கு சூரியன் தான் ஆட்சி. அதனால் சூரியன் நன்னா இருக்காரா? 1, 4, 7, 10, 5, 9 சூரியன் இருக்கா, இதை முதல்ல பார்க்கணும். அடுத்தது ஏன்னா சூரியனுடைய காலில் ஆரம்பிக்கிறது, கிருத்திகை, உத்திராடம் சூரியனுடைய காலிலே ஆரம்பிக்கிறது. அதனால் சூரியன் நிச்சயமாக நன்னா இருக்கணும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது சந்திரன் 12ஆம் வீட்டுக்குடையவன், அடுத்தது செவ்வாய் 4ஆம் வீட்டுக்குடையவன், அடுத்தது ராகு 3, 6, 8, 12 ராகு, அடுத்தது குரு 16 வருஷம், 18, 16, 34 வருடம், 35 வருடம். இவங்க 2 பேர் தான் நம்மளை ஆள போகிறாங்க, 20லேருந்து 50. அதற்கடுத்து வரக்கூடிய சனி 20 வருஷம், 50லேருந்து 20 நல்ல ஓஹோன்னு இருக்கும் சார். எஸ்பெஷலி உத்தர நட்சத்திரக்காரர்கள், சிம்ம ராசியில் இருந்தவர்களுக்கு சனி கெடுக்க மாட்டான். ஏன்னா 7ஆம் வீட்டுக்குடையவன் சனி, 6க்கும் 7க்கும் உடையவன். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நேர சூரியனை பார்க்குறான். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் எப்போ ஒத்துக்கும் சொல்லுவோம்? ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனாலும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா சூரியன் சனியை பார்க்குறது. ஆனால் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்து சூரியனும் வலுவாக இருந்தான்னா நிச்சயமாக சனி திசை ஓகோன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரியா? முதல்ல ராகு பார்ப்போம். ஏன்னா செவ்வாய் வரைக்கும் நமக்கு தெரியாமையே போயிடும். அந்த 20 வருடங்கள் நமக்கு போயிடும். இந்த ராகு திசையில் தான் மோரலஸ் மேரேஜ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ ராகு எப்படி இருக்கணும்? ராகு நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. ராகு சரியில்லை அப்படின்னா திருநாகேஸ்வரமோ அல்லது காளஹஸ்தியோ போய் ராகு பூஜை பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒன்று. யார்? உத்தர நட்சத்திரக்காரர். இது ஃபஸ்ட்டு.
சரி, ரெண்டாவது சிம்ம ராசியில் எனக்கு அது முடியல அப்படின்னா, அந்த ராகுக்கு கொஞ்சம் ரொம்ப வலுவாக இருக்கான்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாம்பு சின்ன படம் கிடைக்கும், அந்த படத்தை வாங்கி உண்டியலில் போட்டுருவாங்க. இது ரெண்டாவது. சரி சார், என்னால் பூஜை பண்ணுற அளவுக்குலாம் அவங்க 4000 5000 கேட்குறாங்க, அது என்னால் முடியல அப்படின்னா, அந்த திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா ராகு டயத்தில், அந்த ராகு காலத்தில் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா 50 ரூபா என்னமோ கட்டினா பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையை இருந்து பார்த்து விட்டுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 3 தரம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தரம் போய் அந்த பூஜையை 1/2 மணி நேரம் நடக்கும். 1 அரை 2 அரை 3 அரை 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சதோ அந்த டயத்தில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிக மிக மேன்மை. அதுவும் வியாழக்கிழமைகளில் இந்த ராகுவுக்கு அந்த பூஜை செய்யக்கூடியதை பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யக்கூடியதை உங்கள் வியாழக்கிழமையை அமைஞ்சதுன்னா அந்த ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிக மிக நல்லது. வேண்டி கொண்டு வந்தால் எல்லாமே நடக்கும். இது இரண்டாவது. அடுத்தது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா செவ்வாய் திசை நமக்கு கிட்டத்தட்ட 15 வயசில் செவ்வாய் திசை வந்துடும். அது 20 வயசு வரைக்கும் இருக்கும் சார். ஏன்னா 7 வருஷம் செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை, செவ்வாய் 4ஆம் வீட்டுக்குடையவன் நன்னா இருக்கணும். சூரியனோடு சம்பந்தப்பட்டாலும் அல்லது குருவோடு சம்பந்தப்பட்டாலும் சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டாலும் நன்னா இருக்கும் செவ்வாய். அல்லது ராகு கேதுவோடோ சனியோடோ புதனோடோ செவ்வாய் சம்பந்தப்பட்டால் கொஞ்சம் அவ்வளோ நன்னா இருக்காது. மற்றபடி உங்களுக்கு வீடு மனை வாகனம் அமையிறது எல்லாமே குரு தசையில் தான் அமையும். ஏன்னா குரு 5க்கும் 9க்கும் உடையவன். 5ஆம் வீடுங்கிறது 9ஆம் வீடுங்கிறதும் ரொம்ப அருமையான இடம். ஏன்னா 5ஆம் வீட்டை அமைஞ்சால் உங்களை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பார். 9ஆம் வீட்டை அமைஞ்சால் 1 2 3 4 5 6ஆம் பார்வையாக இருக்கும். 6க்கு பார்வை கிடையாது குருவுக்கு. ஏன்னா 7ஆம் பார்வை உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் குரு தன்னுடைய சொந்த வீட்டில் 5ஆம் வீட்டில் இருந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக 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 உத்தமம். அல்லது குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருந்தார். ஏன்னா 5க்கும் 6க்கும் உடையவன் அல்லது 7க்கும் 8க்கும் உடையவன் பரிவர்த்தனையாக இருந்தாலும், யாராவது பரிவர்த்தனையாக இருந்தாலும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக எந்த திசை, இந்த குரு திசை நமக்கு அமைந்திருக்கும் 16 வருடங்கள். அடுத்து வரக்கூடிய சனி திசையும் நல்லா இருக்கும். அல்லது இது ரெண்டுமே இல்லை சார், குரு சனி பார்வை இருக்கா அப்படின்னா, குரு சனி பார்வை இருந்தாலும் மேன்மையாக தான் இருக்கும். இது எல்லாமே நமக்கு வரக்கூடியது. சரி, இப்போ என்ன பண்ணணும், நம்ம கட்டாயம் நமக்குன்னு ஒரு குருவை ஏற்படுத்திக்கணும் சார். குருன்னா இப்போ லாரன்ஸ் ராகவேந்தர் வச்சுக்கலாம், ராகவேந்திர குருவை வச்சுக்கலாம், அல்லது நமக்கு பிடித்த யாரை வேணாலும் குருவை வச்சுக்கலாம். எந்த கடவுளை வேணாலும், திருச்செந்தூர் கடவுளோ திருத்தணி முருகனோ குருவனுடைய அம்சமாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். தட்சிணாமூர்த்தி குருவனுடைய அம்சமாகத்தான் பார்க்கப்படுகிறார். அம்பாள் நமக்கு பிடிச்ச அம்பாள், அதாவது நமக்கு யார் நமக்கு வழிகாட்டுவார்கள் நம்ம நினைக்கிறோமோ அத்தனை பேருமே நம்முடைய குருக்கள் தான். இருந்தாலுமே நமக்குன்னு ஒருத்தரை குருவை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த பீரியடில். அது நமக்கு பிடிச்ச வாத்தியாராக இருக்கலாம், அல்லது நம்முடைய சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம், அல்லது ஒன்று விட்ட மாமாவாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்டுனுடைய அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டுனுடைய தாத்தாவாக இருக்கலாம். நமக்கு என்னமோ அவருக்கு நமக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்குது சார். எப்போ பார்த்தாலும் போனால் நான் அவங்க ஃப்ரெண்டு கூட பேச மாட்டேன், அவங்க அப்பாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், அவங்க சித்தப்பாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் சொன்னேன்னா அவர் கேட்டுப்பார். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லுவார், கரெக்டாக நடந்துடும் சார் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி யாரையாவது நாம் குருவாக நினச்சிக்கிறது, கெட்டியாக பிடிச்சிக்கிறது. ஏன்னா குரு தான் நமக்கு நல்ல, குருவும் சனியும் தான் நமக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பலன் தரக்கூடியவர்கள். இதுக்கு முன்னாடி 18 வருஷம் ராகு இருக்கார். ஸோ இந்த ராகுவுக்கு பூஜை செஞ்சு வர்றோம், குருவுக்கு இதை செய்கிறோம். இதற்கு அடுத்தது வீட்டில் உள்ள வரைச்சி நம்ம வீடு உள்ளே வரோம். உள்ளே வரைச்சி என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வந்த உடனே வீட்டில் படம், எந்த படம் இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல வீட்டில் அது தரோஃபேராக இருக்குது அப்படின்னா அந்த கதவை திறந்த உடனே நேராக ஜன்னல் இருக்குது அப்படின்னா அந்த காற்று போகிற வழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க. அந்த மாதிரி இல்லை, உள்ளே வந்த உடனே ஒரு கட்டில், அடுத்தது 2வது 3வது அல்லது திரும்புது போகிறதுன்னா அந்த எதிர இருக்கிற இடத்துல ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுடைய படத்தை வைக்காதீங்க. தாத்தா பாட்டியினுடைய படமோ அல்லது வேறு ஏதோ படமோ வைக்காதீங்க. சில பேர் தரோஃபர் இல்லைன்னா கண்ணாடி வைப்பாங்க, அது உங்களுடைய சௌகரியம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது படங்கள் வைங்க, நல்ல படங்களாக.
ஒரு ஓம் படம் வைக்கலாம். அல்லது அந்த மாதிரி வேறு ஏதாவது படங்கள், குதிரை படம் வைக்காதீங்க, மிருகங்கள் படங்கள், பறவைகள் படத்தை வைக்காதீங்க. சூரியனுடைய படம் இருக்கலாம். வேறு ஏதாவது அந்த இடத்துல ஒரு நல்ல படமாக கொஞ்சம் நிலையை பார்க்கக்கூடியதாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாடி, சில பேர் கண்ணாடி வைக்கிறாங்க, அவங்களுடைய சௌகரியம். ஏன்னா அடுத்து தரஃபர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரைட்டில் தான் திரும்பணும், லெஃப்டில் தான் திரும்பணும், நேரம் வரலை, அல்லது அந்த இடத்துல ஜன்னலும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கண்ணாடி வைக்கிறாங்க, தட் இஸ் ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது மனிதர்கள் படம் இருந்ததுன்னா வைக்காதீங்க. மனிதர்கள் படத்தை எடுத்துருங்க. வேறு ஏதாவது உங்களுடைய இஷ்டதெய்வ படமோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா தெய்வங்கள் படத்தையும் வைக்காதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வங்கள் படமும் நம்மளுடைய வெளியே பார்த்துருக்கும், வாசனை பார்த்துருக்கும். அதனால தான் தெய்வங்கள் படம் வைப்பதும் அவ்வளவு நல்லதல்ல. வேறு ஏதாவது ஒரு படம், முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஓமோ அல்லது சூரியனோ, ஒரு நேச்சரோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான இயற்கை காட்சியோ, மிருகங்கள் பறவைகள் இல்லாத படங்கள் வச்சுருங்க. அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை தரும். வீட்டில் ஏதாவது குதிரை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரை வைக்காதீங்க. நான் முதல்ல வேறு ஒருத்தருக்கு சொன்னேன், ப்ரௌனிஷ் குதிரை இருந்ததுன்னா வைங்க. அந்த குதிரையும் வெளிப்பக்கம் ஓடுவதை வைக்காதீர்கள். உள்பக்கம் பார்த்து. குதிரைன்றது மாடு செல்வம், குதிரை செல்வம், யானை செல்வம். அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று, வீட்டுக்குள்ளே கஜலக்ஷ்மியினுடைய படம் இருந்ததுன்னா வீட்டில் வச்சுருங்க. உங்களுடைய பூஜை அறைக்கு மேலேயோ அல்லது படிப்புக்கு ஷெல்ஃப் வச்சுருப்பீங்கள அதற்கு மேலேயோ ஒரு சின்ன ஃபோட்டோவாக இருக்கலாம், அல்லது வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம். கஜலக்ஷ்மியினுடைய முழு கஜமாக இருக்கணும், வெறும் மூஞ்சி மட்டும் இருக்கக்கூடிய கஜமாக இருக்கக்கூடாது. கஜலக்ஷ்மியினுடைய ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வைங்க. அந்த கஜலக்ஷ்மியினுடைய ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து பார்த்து கொண்டு உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து, குலதெய்வத்தை நினைப்பதற்கு பிறகு உங்களுடைய ஆசான் குரு அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதற்கு அப்பாற்பட்டு இந்த கஜலக்ஷ்மியை வச்சு பூஜை பண்ண முடிஞ்சால் பூஜை பண்ணிவிடுவாங்க. அல்லது பூஜை பண்ண முடியலன்னா மனசால தியானம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா குருவனுடைய தியானம் ரொம்ப மேன்மையானது. சிவன், பாம்போடு இருக்கக்கூடிய சிவன், பள்ளி அணை, அதாவது பாம்பனையில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள். உதாரணத்துக்கு ட்ரிவாண்ட்ரம். உங்கள் லைஃப்பில் முடிஞ்சதுன்னா ஒரு தரமோ 2 தரமோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வாங்க, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். தவறாமல் சால்வ் ஆகிடும், சந்தேகமே கிடையாது. உங்களால் முடிந்த வரைக்கும் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சால்வ் ஆகிடும். அங்கே ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அந்த ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து திரும்பி வரைச்சி வெளியில் வரைச்சி ஏதாவது படங்கள் வச்சுருந்தாங்கன்னா, மஞ்சள் படங்கள் உங்கள் கண்ணுக்கு பட்டுதுன்னா, பாம்பு இருக்கக்கூடிய படம், பெருமாள் போட்ட பாம்பு இருக்கக்கூடிய படம், அல்லது வேறு ஏதாவது மஞ்சள் படங்கள், வேறு எந்த தெய்வத்தினுடைய மஞ்சள் படங்களாக இருந்தாலும் அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. மிக மிக நல்லது. இதையெல்லாம் செய்து வாருங்கள். நம்முடைய வாழ்க்கை சிம்மராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். அது மகத்தில் பிறந்தாலும் சரி, பூரத்தில் பிறந்தாலும் சரி, உத்தரத்தில் பிறந்தாலும் சரி, சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஓஹோ என்று இருக்க வேண்டும் என்றால் இதை செய்து வாருங்கள். இதை தவிர நான் தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒன்றும் காணொலி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.